லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணணும், பெல் பட்டனை கிளிக் பண்ணணும். அவரே பாடுறது தெரியலையா? தங்கச்சி பாடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னு சொல்ல தெரியல. சரி நீ பாடுறியா? தங்கச்சி சொல்லாத. தங்கச்சி சொல்லக்கூடாது. கூடாது. வேற கட்டட கோபம் தான் வருது. தங்கச்சி கிடையாது. நீ தான் என்னுடைய மகன். நீ போய் நீ ஆனக இருந்தாலும் பாடுறது சொல்றியா? பாடு சிறப்பாக நடத்துறாங்களா? முடிந்தது. தெளிவாக புரியா கிடையாதுப்பா. மனதிற்கு புரிந்த மாதிரி. சரி அப்படின்னா சில கேள்விகள் அறிவு சார்ந்த கேள்வி கேட்க போறேன். அறிவு சார்ந்த. ஆமா. ஒரு 4 கேள்வி அறிவு சார்ந்த கேட்க போறேன். 4 நாட்டுல மாமன்னர் இல்லவா? சரியா? கேள்வி கேட்கலாமா? சரி. மகனே அம்மா தொட்டு பேச கூடாது. தொட கூடாதா? யா சைலண்ட். மகனே தொடக்கூடாது. அப்ப இப்படி அப்படி படக்கூடாது. அம்மா சொல்றாங்க அப்படி படக்கூடாதா? சரி உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணுமா? கேளுங்க. மகனே ஜட்டி போடுற சின்ன வயசுல அப்பா சொன்னாரு ஜட்டி போட மாட்டேன்னு சொன்னாங்க, அதனாலதான் கேட்டேன். போட்டுருக்கியா மகனே? அப்பா சின்ன வயசு போட மாட்டேன் மாடு. சரி கேள்வி கேட்கலாமா? சரி நம்மள அரண்மனையில ஒரு வெள்ளை குதிரைக்கு வெள்ளை குதிரை. ஆமா. அது யாரு சவாரி செய்வாங்க? அப்பா. காடுக்கு போன உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னா யார் சவாரி செய்வாங்க? அம்மா. என்ன சொல்லுது? இப்ப அப்பா பேசிட்டு இருந்தார்ல. ஆமா. கானக மிருகங்கள்லாம் வந்து போயிருக்காரு. பேசிட்டு சொன்னேன். நான் தான் சவாரி செய்வேன். அப்படி என்றால் அப்படி அரண்மனையில பெரிய வெள்ளி தட்டு. ஆமா. அதை யார் சாப்பிடுவாங்க? அப்பா சாப்பிடுவாரு. கானக போன உங்க அப்பா பாப்பா செத்து போயிட்டாரா? சூப்பர் பேச்சுங்க. நானே சாப்பிடுவேன். இருந்தாலும் எப்பொழுது நான் உங்களை பார்த்தேன் உங்க அப்பாவை பார்த்து நான் ஒன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. வயசானா எப்பொழுது நான் உங்களை பார்த்தீனோ அப்பொழுது மனதை பறிக்கொடுத்து விட்டேன். 60 வயசு ஆகுது. அந்த கேரட கிளம்பி நானா பண்ண போறேன். இப்ப வாடானாலே பக்கத்துல வந்து பாத்துக்கிறானுங்க. பக்கத்துல கை வச்சா வாடான்ற, கால் பிடிச்சா வாடான்ற, கிட்ட வந்தா கூட வாடான்ற. என்னடா படிக்கிறேன்? நான் படிக்கிறேன். வீட்டுல அப்பா இருக்கிறாரா? சித்தி வந்து போட சொல்லு. சும்மா பேசிட்டா நல்லா இருக்கு. பார்த்துருக்கல. இருந்தாலும் நம்மளுடைய அரண்மனையில ஒரு பெரிய பஞ்சரை. அது யார் படுத்துவாங்க? அப்பா. நீங்க அப்பா இல்லாதப்போ மனசை பறி கொடுத்த நீங்க பார்த்து ஒரு வார்த்தை
வேலைக்காரி வெடித்தாள். பார்ப்பவரோடு சொல்லாம இருப்போம். சென்றிய தாண்டி பார்த்து சொல்லி நாடக பாடி நிறுத்துங்க. மகனே அம்மா மகனே பார்த்தீர்களா? அகையில் அடுத்து பட்டமணி படித்து வந்தீங்க. பாடசாலை சென்று ஆசிரியர் சிறப்பான பாடத்தை ஏற்படுத்தினாங்க உங்களுக்கு. இருந்தாலும் நாட்டை ஆளக்கூடிய மாமன்னர் அல்லவா? பெண் மீது மோகத்தான் நாட்டை எழுந்து விட்டால் நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் என்னாகும்? சோதனை பண்ணி பார்த்தேன். ஆலைகள் அவருடைய கீழே சரி அம்மா என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு வார்த்தை சின்ன வயசுல தட்டி போடுறதெல்லாம் கேட்கிறேன். போடுறதெல்லாம் கேட்கிறேன். பாட்டு பாடலாம் நினைப்பாங்க. அங்க உட்காந்து எல்லாரும் வேகையாளர்கள் அப்படியே சத்தியமா சொல்லுங்க. ஐயோ வலிக்குது அப்படியே நீங்க போயிட்டு அப்படியா
சாய் காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.